வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான வாழைப்பழம் வச்சு ஒரு இனிப்பு தோசை ரெசிபி தான். கோதுமை மாவு, மைதா மாவு எதுவுமே இல்லாமல் நம்ம கேழ்வரகு மாவு வச்சு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதான ரெசிபி. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் இந்த சின்ன கப்பில் 1 கப்பு அளவு அவல் எடுத்திருக்கேன். அவல் இது வந்து தட்டை அவல் தான், கெட்டி அவல் கிடையாது. இது நீங்கள் கெட்டி அவலாக இருந்தால் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இது தட்டை அவல்னால லேசாக கழுவிட்டு நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். உங்களுக்கு கெட்டி அவல்னால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே நம்ம கோதுமை மாவில் இனிப்பு தோசை செஞ்சு கொடுத்துருக்கோம் பிள்ளைங்களுக்கு. இது ராகி மாவில் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே அளவு 1 கப்பு அளவு நான் அவல் எடுத்திருக்கேன். 1 கப்பு அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பழுத்த கனிஞ்ச வாழைப்பழமாக 1 எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ப சோடா எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம ஹெல்த்தியாக நாட்டு சக்கரை வேறு சேர்த்து செய்கிறோம். 1/2 கப்பு அளவு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். கூட கொஞ்சம் பிள்ளைங்க விரும்புகிறாங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து செஞ்சுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4லேருந்து 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க, இனிப்பு தூக்கலாக கொடுக்கறதுக்காக. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தேவைப்படும் பொழுது தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நல்லா ஊற்றுற பக்குவம் வரணும். அதுக்காக ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க, தோசை எடுக்க வராது. ஓரளவு திக்காக இருக்கட்டும். நம்ம பேன் கேக்கெல்லாம் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம செஞ்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தோசை டவா காய வச்சுட்டு நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஊற்றுறதா இருந்தால் குட்டி குட்டியாக கூட நீங்கள் ஊற்றி நெய் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். நான் இது பெரிய பிள்ளைங்களால நான் இதை வெறும் எண்ணெய் ஊற்றி தான் நான் சொல்கிறேன். குட்டி குட்டி தோசைக்கெல்லாம் ஊற்றி எடுத்துட வேண்டியதான். சுற்றியில் எண்ணெய் விடுறேன், நீங்கள் நெய் விட்டுக்கலாம். மூடி வச்சு திருப்பி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்பொழுதுமே ஒரே மாதிரியே நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யாமல் இப்படி வித்தியாசமாக நம்ம இனிப்பு தோசையும் செஞ்சு கொடுக்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாழைப்பழத்தினுடைய வாசனையோடு அந்த ஏலக்காவும் சேர்த்துருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ராகி ஹெல்த்தியானது வேறு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது, ஹோல்ஸாகவும் இருக்குது. ஆப்ப சோடா சேர்க்காமலே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.